இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இது, நீ மட்டும் தான் வந்திருக்க? சித்தார்த் எங்க? அதானே, இந்த மாதிரி நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டு எங்க போனா? ஐயோ தெரியல சித்தி, ஏதோ போன் வந்துச்சு. நீ உள்ள போ, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னான். சரி ராணி, உக்காரு. ஏமா, என்னதான் முக்கியமான போன் காலா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசலாம்ல. அப்படி என்ன முக்கியமான காலு இப்படிதான் உன்னை தனியா விடுவானா? ஐயோ இல்ல தாத்தா, நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேனேஜர் தான் போன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். நீ உள்ள போ, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் தான் பத்திரமா வந்துட்டேன்ல. ராணி, நீ ஏதாச்சும் சாப்பிடுறியா? நான் போய் எடுத்துன்னு வரவா? இல்ல வேணாங்க்கா, டாடிகார வந்துட்டோம். அதானே, உன் புருஷனை நீ விட்டு கொடுக்க மாட்டிய. அப்படி சொல்லு தாமரை, சித்தார்த் என்ன சொன்னாலும் இவளுக்கு சரிதான். மன்னா, அப்ப ரெண்டு இடத்துலயும் எப்படி மன்னா அந்த சித்தார்த் இருக்க முடியும்? ககுபரே, அந்த சம்யுக்தா கூட பேசிட்டு இருந்ததுதான் உண்மையான சித்தார்த். அது எப்படி மன்னா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இன்று 40வது பௌர்ணமி. சித்தார்த் பார்த்திபனா மாறணும்னா அவன்தான் உண்மையான சித்தார்த்தா இருக்கணும். அப்போ அந்த ராணி கூட போறது யாரு மன்னா? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இது முழுக்க முழுக்க அந்த சம்யுக்தாவும் பொம்மையும் சேர்ந்து போட்ட திட்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. எத்தனை பார்த்திபன் வந்தாலும் இந்த வேடனை எதுவுமே செய்ய முடியாது ககுபரே. மன்னா, அப்படி அலட்சியமா மட்டும் இருக்காதீங்க. எதிர்கால கணிப்பில் இதுவரைக்கும் நீங்களும் நானும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தோம். உங்களை யாரோ கொன்று விட்டது போல பிரதிபலித்தது. அதனால இந்த நேரத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் மன்னா. அதுதான் நமக்கு அவசியம் மன்னா. ககுபரே மன்னா, பயப்படாதே, அனைத்தையும் இந்த வேடன் பார்த்துக் கொள்வான். பில்லியே, நீ பூலோகம் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு வா. நடக்கிற பிரச்சனையில ராணியோட வயித்துல இருக்கிற தசவதானி குழந்தை நல்லபடியா பிறக்க வைக்கிறதுல கவனம் செலுத்தினதுனால உங்களை அப்படியே நான் கண்டுக்காம விட்டுட்டேன். இனி என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். என்னாச்சு? யாரை தேடிக்கிட்டு போற? என் பையன் மனோ, அகோர அதிபதி, அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓஹோ, தமன்னா, அக்கா அங்க ஒரு கிழவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. இங்கே இருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம். அகோர அதிபதியோட அம்மாவா நீங்க? ஆமா, என் பையன் மனோவ உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அப்படியா? இப்ப அவன் எங்க இருக்கான்? ஓ மவன் பாம்பு உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் அதுல இருந்து வெளியில வர முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, என்ன சொல்றீங்க? என் பையன் மனோ பாம்பு கிட்ட மாட்டிட்டு இருக்கானா? ஐயோ,
மனோ என்னடா இது? கடவுளே, என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்து. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ சித்தப்பா, அவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஏதாவது உங்களுக்கு கேக்குதா? நீ வேற தமன்னா, எனக்கே டிவியை மியூட்ல போட்டுட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அகோர அதிபதியா இருக்கிற உங்க பையனை காப்பாத்தணும்னா பரீட்சை தீட்சை மூலமா உருவான மாயா இருக்கிற மனோவை ராணியோட கையால நீ கொன்னு முடிக்கணும். என்ன சொல்றீங்க? வீட்ல இருக்கிற மனோவை கொல்லணுமா? ஆமா, அத செஞ்சா மட்டும்தான் உன் உண்மையான மகன் உயிரோட திரும்பி வருவான். ஐயோ, ச்சே. சரி, என் பையன் உயிரோட இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல அதை சொல்லுங்க. அந்த மாய மனோவை உங்க மூலமா ராணி கையால கொல்லணும். அப்படி பண்ணா மட்டும்தான் தென் திசையில இருக்கிற பாம்பு உலகத்துல பாம்போட வயித்துல இருக்கிற உன் மகன் அகோர அதிபதி உயிரோட வெளியில வர முடியும். ஏன் தமன்னா, உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? எதுவுமே கேட்கல சித்தப்பா. எனக்கும் கேட்கல. ஐயோ, தவறான ஆயுசு 100 சித்தார்த். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. ஈசனே, இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் உன் அனுமதியோட தான் இயங்கிட்டு இருக்கு. நான் எதுக்காக என் வேம்பு சார் உருவத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பரமேஸ்வரா. ஏண்டா நீ இப்படி பண்ணலாமாடா? உள்ள வர வேண்டியதானே? எவ்வளவு முக்கியமான காலா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசிருக்கலாம்ல. தாத்தா, நானும் ராணியும் வந்துகிட்டு இருக்கும்போது மேனேஜர் கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஃபேக்டரிக்கு லோடு வந்ததுல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமா, அத போன்லயே பேசி கிளியர் பண்ணிட்டு வந்தேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தாத்தா, தர்ஷினியோட நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு? ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா தான் நடந்துச்சு. நீங்களும் அண்ணனும் இல்லங்கிற குறைதான்.